Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராகவ் சதா, அசோக் மித்தல், சந்தீப் பதக் உள்ளிட்ட 7 எம்பிக்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஆம் ஆத்மியிலிருந்து 7 எம்பிக்கள் விலகல் என்ற அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ராகவ் சதா, அசோக் மித்தல் உள்ளிட்ட 7 பேர் விலகியிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆம் ஆத்மியிலிருந்து விலகுவதாக ஹர்பஜன் சிங், ராஜேந்தர் குப்தா, விக்ரம் சாஹ்னி மற்றும் சுவாதி மாலிவாலா அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய 7 எம்பிக்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளனர் என்ற ஒரு முக்கிய செய்தியும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ராகவ் சதா, அசோக் மித்தல், சந்தீப் பதக் உள்ளிட்ட 7 எம்பிக்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது ஆம் ஆத்மியிலிருந்து 7 எம்பிக்கள் விலகி இருக்கிறது தொடர்பான முழுமையான தகவல்கள் என்னவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஆம் ஆத்மியினுடைய ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் ராகவ் சத்தா. அவரை ராஜ்யசபா துணைத் தலைவராக அந்த கட்சி நியமித்திருந்தது. சமீபத்துல ராஜ்யசபா துணைத் தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்குறாங்க. அதற்கு கட்சி தரப்புல சொல்லப்பட்ட காரணம் அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதில்லை, மாநிலங்களவைக்கு போய் மக்கள் பிரச்சனைகளை பேசணும், அதுக்குதான் எம்பி. ஆனா இவர் அவ்வாறு பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல ராகவ் சத்தா என்ன சொன்னார்னா, நான் மக்கள் பிரச்சனைகளை தான் பேசினேன், அதுதான் கட்சிக்கு பிடிக்கல, நான் போய் மக்களுக்கு என்ன தேவையோ அல்லது அவங்களுடைய கோரிக்கைகளை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் பேசினேன். ஆனா கட்சி அப்படியே மாற்றி பேசுகிறது, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி 2 பக்கமே ஒரு மோதல் போக்கு இருந்தது. இன்னும் நம்ம கடந்த காலங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா, கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட போது அதுக்கு எதிராக பெரிதாக எந்த கருத்தையும் தெரிவிக்காம இருந்தாரு ராகவ் சத்தா. அதே மாதிரி அவர் விடுதலையாகி வந்த போது கூட இவர் அது அந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகள்ல, அதாவது அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள்ல கூட இவர் கலந்துக்கல. ஸோ கெஜ்ரிவாலுக்கும் சத்தாவுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆம் ஆத்மி தரப்பை பொறுத்த வரைக்கும் இவர் பாஜக சார்பாக செயல்படுகிறார், அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. அதனால அவரை என்ன பண்றாங்க, துணைத் தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு அந்த பதவிக்கு அசோக்குமார் மிட்டல் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஆம் ஆத்மி கட்சியில இருந்து 7 எம்பிக்கள் விலக போவதாக ராகவ் சத்தா அறிவித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பை தான் நம்ம பார்க்கிறோம். ராகவ் சத்தா, அசோக் மிட்டல், சந்தீப் பதக் உள்ளிட்ட 7 எம்பிக்கள் விலக போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தமாக அந்த கட்சிக்கு 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல 3இல் 2 பேர் நாங்க விலக போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாஜகவுல இணைய போவதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த எம்பிக்கள் யார் யாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ஆம் ஆத்மி 2ஆக பிளந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் தான் அந்த கட்சியோடைய பேஸாக இருந்தார், டெல்லியினுடைய முதலமைச்சராகவும் இருந்தார், பஞ்சாப்லயும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆனா இப்ப கெஜ்ரிவாலையே எதிர்த்து ராகவ் சத்தா பேசும்போது அந்த கட்சி ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கறத ஒரு பார்வையாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அசோக் மிட்டலும் விலகி இருக்கிறார். அவர் தான் ராகவ் சத்தா நீக்கிட்டு அந்த பதவிக்கு அசோக் மிட்டலை தான் போட்டிருந்தாங்க. அதை பத்தி கூட ஒரு நாள் ராகவ் சத்தா கிண்டல் பண்ணியிருந்தாரு மாநிலங்களவையில, எங்க ஆம் ஆத்மியுடைய துணைத் தலைவரை காணோம் அப்படின்லாம் அவர் கேட்டிருந்தாரு மாநிலங்களவையில. ஆனா இன்றைக்கு அந்த அசோக்குமார் மிட்டலும் விலகி அவரும் பாஜகவில் இணைய போவதாக அறிவித்திருக்கிறார். இது நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கு ஒரு நெருக்கடியான சூழல் தான், அப்படித்தான் அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறாங்க. இதற்கு பிறகு அந்த கட்சி என்ன செய்ய போகிறது? ஏன்னா டெல்லி தான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. அந்த கோட்டையை பாஜக உடைச்சிட்டாங்க. இப்ப அங்க பாஜக ஆட்சியில் இருக்கிறது. பஞ்சாப்ல அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது. மற்றபடி பெரிதாக அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி சமீப காலத்துல இல்ல. ஒரு தேசம் தழுவிய ஒரு கட்சியாக மாற அவங்க முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் நடக்கல. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இருக்கிற இடத்துலயே ஒரு தேய்வை, ஒரு தொய்வை
ஆம் ஆத்மி சந்தித்து வருவதாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த 7 எம்பிக்களும் வந்து இணைந்த பிறகு அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் இது வரைக்கும் வரல. அதனால கெஜ்ரிவால் தரப்புல இருந்து ஒரு பதிலோ அல்லது ஆம் ஆத்மியின் தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு பதிலோ வரும்போதுதான் இந்த விவகாரத்துல அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். பிரீதா, நன்றி கவியரசன், தற்போது வரை இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியமைக்கு.